கல்லூரிக்கு சென்றால் 4 முதல் திட்டத்தின் மூலமாக கிட்டத்தட்ட 30 லட்சம் பிள்ளைங்க இன்னைக்கு பயன்பெற்ற 2 லட்சம் பிள்ளைங்க வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறோம் என்று சொல்லும்போது, இப்படி ஒவ்வொன்றையும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தமிழ்நாட்டு மக்களோடு எதிர்பார்க்க ஒன்றே உங்களுடைய பிள்ளைங்களை நல்லா ட்ரெஸ் போட்டு அனுப்பிச்சு வச்சிருக்கேன் ஸ்கூலுக்கு. நாங்கள் பார்த்துக்கிறோம். பிள்ளைக்கு பாடம் முடிக்கிறதுலேருந்து காலை உணவு தருவதுலேருந்து அந்த பிள்ளைங்க 12th முடிச்சதுக்கப்புறம் கல்லூரியில் சேர்க்கிறது, கல்லூரியில் முடிச்சதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்க ஒரு வேலைக்கு சேர்க்கிறதுக்கு நாங்கள் அதை பார்த்து திட்டத்தில் ஆனால் பயன்படுத்தக்கூடிய அந்த மிகப்பெரிய பொறுப்பு யாருன்னா பிள்ளைங்க உங்களுக்கு தான் இருக்கு. நம்மளை பெற்றவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நம்ம படிக்க வைக்கிறோம். நம்ம கஷ்டம் நம்மள்ட்ட சொல்ல மாட்டாங்க. ஆனால் நீங்க எப்படியாவது படிச்சது நான் பண்ற கஷ்டம் என் பிள்ளை பற்றக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய பெற்றவங்க உள்ள நாடு நம்முடைய தமிழ்நாடு. தயவுசெய்து நீங்களும் பிள்ளைகளும் நம்முடைய பெற்றவங்க கஷ்டப்படுறதுல மனசை உள்வாங்கி கொண்டு படிப்புல கவனம் செலுத்துங்கள். தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்றதுதான், படியுங்கள் படியுங்கள் படியுங்கள். படிப்புக்கு தடையாக எது வந்தாலும் அதை நான் பார்த்துக் கொள்வேன் சொல்றாரு. பார்த்தீங்களா, அந்த படிப்புங்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம். தயவுசெய்து நீங்க படிச்சுட்டீங்க, நீங்க எங்களால் எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க படிச்சுட்டு நீங்க மாசம் மாசம் சம்பளமா நீங்க உங்க குடும்பத்துக்கு தான் கொடுக்க போறீங்க. முதலமைச்சருக்கு மாசம் மாசம் சம்பளமா எஜுகேஷன் மினிஸ்டர் சம்பளம் நீங்க கொடுக்க போறதில்லை. நீங்க ஆக நீங்கள் படித்து உங்கள் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஒரு பையன் படிச்சாலும் குடும்பம் நல்லா இருக்கும், ஒரு பொண்ணு படிச்சா ஒட்டுமொத்த சமுதாயம் நன்றாக இருக்கும் என்கிற விதத்தில் தான் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு திட்டத்தை நீங்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். 4 ஆண்டு மட்டுமல்ல, 5வது ஆண்டு 2026 தேர்தல் வந்ததுக்கு பிறகு மீண்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நான் அப்படிங்கிற ஒரு குரல் ஆளுநர் மாளிகளை ஒழிக்கும். அந்த தருணத்துக்காக நம்ம தொடர்ந்து நாம் உழைப்போம். எந்த டிஸ்ட்ராக்ஷனுக்கும் ஆளாகாதீங்க. நமக்கு டேட்டா பேசணும். என்ன யார் என்ன சொன்னாலும் எங்களோட டேட்டா பேசும். இதுவரைக்கும் என்ன விஷயத்துல முன்னேறி